உலகிலேயே மிக மெதுவாக நகரக்கூடிய ஒரு உயிரினம். ஆனா உலகிலேயே மிக நீண்ட காலம் உயிர் வாழக்கூடிய ஒரு புதிரான உயிர். 20 கோடி வருஷமா அழிவுகளைத் தாண்டி இந்த பூமியில இது எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு? ஒரு ஆமையோட ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற 60 எலும்பு ரகசியம் என்ன? இந்த உயிரினம் அழியாம நீங்க செய்ய வேண்டியது என்ன? பொறுமைக்கு இலக்கணம்னு நாம சொல்ற இந்த ஆமைய பத்தி நமக்கு தெரியாத 50 ஆச்சரியமான உண்மைகளை இந்த வீடியோல சங்கு சக்கரம் உடைச்சு சொல்ல போகுது. சங்கு சக்கரம் சுழல தொடங்கிருச்சு. வாங்க பயணிக்கலாம். பொது உண்மைகள். ஆமைகள் 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த உலகில் வாழ்கின்றன. அதாவது டைனோசர்கள் காலத்திலிருந்தே. ஆமைகள் ஊர்வன வகையை சேர்ந்தவை. ஆமைகள் பொதுவாக 100 முதல் 150 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியவை. சில இனங்கள் 200 ஆண்டுகளுக்கும் மேல் வாழும். ஆமை என்றால் ஆங்கிலத்தில் டர்ட்டில் என்று பொதுவாய் கூறினாலும், நிலத்தில் வாழும் ஆமைகளை டார்டாய்ஸ் என்றும், கடலில் வாழ்பவற்றை சீ டர்ட்டில் என்றும், நன்னீரில் வாழ்பவற்றை டெராபின் என்றும் அழைப்பது வழக்கம். ஆமைகளின் முதுகிலுள்ள ஓடு அதன் விலா எலும்புகளாலும் முதுகுத்தண்டாலும் இணைக்கப்பட்டுள்ளது. அதனால் கார்ட்டூன்களில் வருவது போல அவற்றால் ஓட்டை கழற்ற முடியாது. ஆமையின் ஓட்டில் சுமார் 50 முதல் 60 எலும்புகள் இணைந்திருக்கும். ஓடுகளுக்குள் நரம்புகள் இருப்பதால் ஆமைகளால் தொடர்புகளை உணர முடியும். ஆமைகள் குளிர் இரத்த பிராணிகள். ஆமைகள் தங்கள் உடல் வெப்பநிலையை சுற்றுப்புறத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும். உலகில் அண்டார்டிகாவை தவிர எல்லா கண்டங்களிலும் ஆமைகள் வாழ்கின்றன. தமிழின் 5 திணைகளிலும் ஆமைகள் வாழ்கின்றன. நீர்வாழ் ஆமைகள். கடல் ஆமைகள் நீந்துவதற்காக அவற்றின் கால்கள் துடுப்புகள் போல் அமைந்துள்ளன. சில கடலாமைகள் 48 மணி நேரம் தொடர்ந்து நீந்தும் திறன் கொண்டவை. பெரும்பாலான கடலாமைகள் முட்டையிட நிலத்திற்கு மட்டுமே வரும். இந்த உயிரினங்களுக்கு ஆம்னியாட்ஸ் என்று பெயர். ஆமைகள் முட்டையிடுவதற்காக வந்து செல்லும் இடங்களை அலிபாடா என்று அழைக்கின்றனர், குறிப்பாக ஆலிவ் ரிட்லி வகை. கடல் ஆமை குஞ்சுகள் வளர்ச்சி அடைந்து இனப்பெருக்க வயதை அடைய 30 ஆண்டுகள் வரை ஆகும். கடல் ஆமைகளின் முட்டைகளில் 1000-ல் 1 தான் முதிர்ந்த பருவத்தை அடையும். ஆலிவ் ரிட்லி ஆமைகளே கடல் ஆமைகளிலேயே மிகச்சிறியவை. கடல் ஆமைகள் ஆழ்கடலில் 2 மணி நேரம் வரை மூச்சு விடாமல் இருக்கும் திறன் கொண்டவை. சில ஆமை இனங்கள் தங்கள் சருமம், அதாவது தோல் வழியாகவும் ஆக்சிஜனை உறிஞ்சு நீருக்கடியில் சுவாசிக்கும். ஆமைகள் பொதுவாக தனிமையில் இருக்கவே விரும்பும். முட்டையிடுதல் மற்றும் குஞ்சுகள். ஆமைகள் முட்டைகளை மணலில் குழி தோண்டி புதைத்து வைக்கும். தாய் ஆமைகள் குஞ்சுகளை பராமரிப்பதில்லை. ஆமைகளின் பாலினத்தை முட்டையிடும்போது உள்ள மணலின் வெப்பநிலைதான் தீர்மானிக்கும். வெப்பம் அதிகரித்தால் பெண் ஆமைகள் பிறக்கும் வாய்ப்பு அதிகம். ஆண் ஆமையா பெண்ணாமையே என்பதை கண்டுபிடிக்க அவற்றின் வால் நீளத்தை வைத்து கணக்கிடலாம். ஆண் ஆமைக்கு வால் நீளமாக இருக்கும். ஒரு ஆமை ஒரு சமயத்தில் 200 முட்டைகள் வரை இடும். முட்டைகள் பொரித்து வெளியே வரும் ஆமை குஞ்சுகள் தானாகவே கடலை நோக்கி ஊர்ந்து செல்லும். உணவு பழக்கம் மற்றும் உடல் அமைப்பு. ஆமையின் உணவு அது வாழும் இடத்தை பொறுத்து மாறுபடும். சில ஆமைகள் கடற்பாசி, கடல் பஞ்சு, நத்தை, புழுக்கள் ஆகியவற்றை உண்கின்றன. ஆமை குஞ்சுகளுக்கு புரதம் தேவைப்படுவதால் அவை பெரும்பாலும் ஊனுண்ணிகள், அதாவது கார்னிவோரஸாக இருக்கும். நன்கு வளர்ந்த நில ஆமைகள் பெரும்பாலும் தாவரங்களை உண்ணும், அதாவது ஹெர்பிவோரஸ் ஆகும். ஆமைகளுக்கு பற்கள் இல்லை. அதற்கு பதிலாக கூர்மையான ஜாடை அமைப்பு, அதாவது பீக் இருக்கும். ஆமைகளால் அவற்றின் ஓட்டிலிருந்து முழுமையாக வெளியேற முடியாது. சில ஆமைகளுக்கு சுனாமி போன்ற பேரழிவுகள் வருவதை முன்கூட்டியே அறியும் திறன் இருப்பதாக கருதப்படுகிறது. ஆமைகள் மிக மெதுவாக நகர்ந்தாலும் அவற்றால் தேவைப்பட்டால் வேகமாக நீந்த முடியும். கடினமான தாடையை கொண்ட ஆமைகள் ஓடுடைய மீன்களையும் நன்களையும் கூட உடைத்து உண்ணும். பாதுகாப்பு மற்றும் முக்கியத்துவம். கடல் ஆமைகள் சர்வதேச உயிரின அழிவு பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. ஆமைகளின் இறைச்சியும் முட்டைகளும்
உணவிற்காகவும் அவற்றின் ஓடுகள் அலங்கார பொருட்களுக்காகவும் வேட்டையாடப்படுகிறது. ஆமைகளின் முட்டைகளிலிருந்து மருந்து பொருட்கள், வாசனை பொருட்கள், சோப்பு போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. ஆமைகள் இப்படித்தான் உயிர்ச்சூழல் அமைப்பில் மிக முக்கிய பங்கை வகிக்கின்றன. ஆமைகள் கடற்தாவரங்களை உண்பதால் கடலின் அடிப்பகுதி ஆரோக்கியமாக இருக்க உதவுகின்றன. கூடுதல் சுவாரஸ்யமான உண்மைகள். ஆமைகளை ஒரு குழுவாக ஆங்கிலத்தில் கிரீப் என்று அழைக்கிறார்கள். ஆமைகள் சத்தம் போடாது என்றாலும் இனப்பெருக்க காலங்களில் குறைந்த ஒலிகளை எழுப்ப முடியும். ஆமைகளின் முதுகோட்டிற்கு மேலுள்ள கடினமான பகுதிக்கு காரப்பைஸ் என்று பெயர். ஆமைகளின் வயிற்று பகுதி ஓட்டிற்கு பிளாஸ்ட்ரான் என்று பெயர். ஆமைகள் நீண்ட காலமாக வாழ்வதால் அவற்றை பொறுமைக்கும் நீண்ட ஆயுளுக்கும் உதாரணமாக சொல்வார்கள். ஆமைகள் தங்கள் நீரிழப்பை தவிர்க்க தங்கள் சிறுநீர் பையில் தண்ணீரை சிறுவித்து வைக்கும். மிகப்பெரிய ஆமை இனம் லெதர் பேக் கடலாமை. இதன் எடை 90 கிலோ வரை இருக்கும். சால்ட் வாட்டர் crocodile போன்ற பெரிய விலங்குகளுக்கு ஆமைகள் எளிதான இரையாக இருக்கிறது. சில ஆமைகள் தங்கள் இடும் முட்டைகளை நினைவில் வைத்துக்கொண்டு மீண்டும் அதே இடத்திற்கு முட்டையிட வரும். புராணங்களில் உலகத்தையே ஆதிசேஷனும் ஒரு ஆமையும் தான் தாங்குகிறார்கள் என்று கூறப்படுகிறது. கூர்ம அவதாரம். இந்த ஆமை உண்மைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உண்மையில் ஒளிஞ்சிருக்கும் சுவாரஸ்யமான மர்மங்களை தினமும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனையும் தட்டிடுங்க. உங்க ஆதரவு இருந்தா சங்கு சக்கரம் இன்னும் வேகமா சுழலும். நன்றி.